அண்ணன் தம்பியின் கொலைகளுக்கு பழி தீர்க்கும் வகையில் மன்னாரில் நடந்த துப்பாக்கிச் சூடு. மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்னால் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் பெண் உள்ளிட்ட 4 காயமடைந்த நிலையில் அவர்களில் 2 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் உயிரிழந்தனர். மன்னார் உயிலங்குளம் பகுதியில் நடந்த 2 கொலைகள் தொடர்பான வழக்கு விசாரணைகள் மன்னார் நீதிமன்றில் நடைபெற்று வரும் நிலையில் வழக்கு விசாரணைக்காக நேற்றைய தினம் வந்தவர்கள் மீது மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நேற்று காலை 9:20 மணியளவில் நீதிமன்ற முன்றலில் அவர்கள் மீது சரமாரியாக துப்பாக்கி பிரயோகத்தினை மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் 63 வயதான சப்ரயன் அருள் மற்றும் 42 வயதான செல்வகுமார் ஜூட் என்பவர்களை உயிரிழந்திருந்தனர். துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் முகத்தை முழுவதுமாக மறைக்கும் வகையிலான தலைக்கவசத்தை அணிந்திருந்ததாகவும் துப்பாக்கிச்சூடு நடத்திய 2 ஒருவர் மோட்டார் சைக்கிளில் இருந்து இறங்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதும் தெரியவந்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மன்னார் உயிலங்குளம் பகுதியில் இடம்பெற்ற மாட்டு வண்டி சவாரியின் போது ஏற்பட்ட தர்க்கத்தை தொடர்ந்து ஜூன் மாதம் 10ஆம் தேதி சகோதரர்கள் 2 படுகொலை செய்யப்பட்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. குறித்த வழக்கு விசாரணைகள் மன்னார் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வரும் நிலையில் வழக்கு விசாரணைக்காக நேற்றைய தினம் வந்தவர்கள் மீது சம்பவம் நடந்துள்ளது. இதேவேளையில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு மன்னார் போலீசார் தான் முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்திருக்கின்றார். மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்னால் நேற்றைய தினம் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 2 உயிரிழந்தமையுடன் 2 படுகாயமடைந்த சம்பவத்திற்கு மன்னார் போலீசார் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்திருக்கின்றார். இந்த விடயம் தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன் நடைபெற்ற துப்பாக்கி பிரயோகம் உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க காட்டு மிராண்டித்தனமான ஒரு விடயமாகும். இந்த மிலேச்சத்தனமான செயலுக்கு மன்னாரில் உள்ள போலீசார் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். நொச்சிக்குளம் மக்கள் தொடர்ந்து பழிவாங்கப்படுகிறார்கள். இன்றும் தொடர்ச்சியாக அந்த நொச்சிக்குளம் கிராமத்தின் மக்கள் படிப்படியாக படுகொலை செய்யப்படுகின்ற சூழல் காணப்படுகிறது. இந்த விடயத்தை கடந்த அரசாங்கத்தில் மக்கள் பாதுகாப்பு தொடர்பாடல் அமைச்சரோடு நான் நேரடியாக பேசியிருந்தேன். இப்போது துப்பாக்கி பாவிக்கப்பட்டுள்ளது. முன்னர் AK-47 பாவிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது எந்த வகையான துப்பாக்கி பாவிக்கப்பட்டுள்ளது என்பது தெரியப்படவில்லை. இந்த துப்பாக்கி பிரயோகம் நொச்சிக்குளம் மக்களை பார்த்துத்தான் பிரயோகிக்கப்படுகின்றது. எல்லோருக்கும் தெரிந்த விடயம். மன்னார் போலீசாருடைய மெத்தன போக்கும் இதில் அடங்கி இருக்கிறது. அந்த கிராமத்து மக்கள் அச்சத்தோடு வாழும் சூழலிலே மீண்டும் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன் இந்த படுகொலைகள் நடைபெற்றிருக்கின்றது. இது கண்டிக்கத்தக்கது. இவ்விடயம் சம்பந்தமாக ஜனாதிபதியினது கவனத்திற்கு நாடாளுமன்றத்தினது கவனத்திற்கும் முக்கியமான விடயமாக கொண்டு வரவுள்ளேன். இது தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற விடயமாக இருக்கிறது. போன உயிர்களை மீளப்பெற முடியாது. துப்பாக்கி பிரயோகத்தால் உயிர் நீத்தவர்களின் குடும்பங்கள் பல அந்த கிராம மக்கள் அச்சத்தோடு வாழுகின்ற நிலைமை தொடர்கின்றது. ஆகவே இதன் முழு பொறுப்பையும் போலீசார் எடுக்க வேண்டும். இந்த சம்பவத்திற்கு காரணம் போலீசாருடைய கவனயீனம், அசமந்த போக்கு என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். முப்படைகள் அங்கே பாதுகாப்பு நடவடிக்கையில் இருப்பது போன்று காட்டிக் கொண்டுள்ள நிலையில் இவ்வாறான விடயங்கள் நடைபெறுவது பல கேள்விகளை எழுப்புகிறது. இவ்வாறான சம்பவங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டியவை. சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். இதற்கான குழு அடங்கிய புலனாய்வுத்துறை நடவடிக்கைகளை போலீசார் உடனடியாக ஆரம்பித்து செயலில் இறக்க வேண்டும். மன்னாரில் உள்ள போலீசாரை மட்டும் வைத்து இதற்குரிய நடவடிக்கைகளை செய்து கொள்வது முடியாத காரியமாகும். எனவே கொழும்பில் இருந்து விசேட குழு அடங்கிய போலீசார் வரவழைக்கப்பட வேண்டும். இந்த சம்பவத்தில் உயிர் நீத்தவர்களுக்கு எனது அஞ்சலியை செலுத்துகின்றோம். போலீசார் விசாரணை நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டுவதுடன் சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதே எனது கோரிக்கை என தெரிவித்துள்ளார் செல்வம் அடைக்கலநாதன் MP அவர்கள். அதாவது இது இன்று நேற்றல்ல, கடந்த 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட சம்பவம். நான் நினைக்கிறேன் இப்பொழுது 2025ஆம் ஆண்டு ஆகிவிட்டது. ஒரு தொடர் கதையாகவே இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. உண்மையில் இந்த சம்பவத்திலே சகோதரர்கள் 2 ஒன்றாக படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள், வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். ஒரு மாட்டு வண்டி சவாரி போட்டி சர்ச்சையிலே தான் இந்த சம்பவம் நடைபெற்றது. உண்மையில் அவ்வப்போது ஏற்படுகின்ற கோபங்கள் எங்களை ஒரு தாக்கத்துக்கு கொண்டு செல்கின்றது. இன்று இது ஒரு தொடர்கதை. அன்று ஒரே நாளில் நடந்த சம்பவத்தால் இன்று
கிட்டத்தட்ட 3 வருடங்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு முடிவுறுத்தப்படாத நிலையிலே இந்த பிரச்சனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதாவது பழிக்கு பழி என்ற நிலையிலே தொடர்பாக தான் காணப்படுகிறது. உண்மையில் இங்கு யார் மீது யார் குற்றம் சொல்வது என்ற ஒரு தேவை காணப்படுகிறது. இதை யார் தீர்த்து வைப்பார்கள் என்ற பிரச்சனை காணப்படுகிறது. இதற்கு முன்னரும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றது. அதாவது நொச்சிக்குளம் அந்த மக்கள் வெளியேற முடியாத நிலை காணப்பட்டதாகவும் அறிய முடிகின்றது. எனவே இதற்கான தீர்வு என்ன? அந்த ஆண்கள் வெளியேற முடியாமல் பெண்கள், அதாவது அந்த வயல்களுக்கான உரங்கள் அவற்றை பெண்களை உழவு இயந்திரங்கள் மூலம் போய் பெற்றுக்கொண்டு வந்ததான ஒரு செய்தி எல்லாம் இருக்கின்றது. எனவே இந்த பிரச்சனை எவ்வாறு தீர்க்கப்பட போகின்றது? பழிக்கு பழி என்ற அந்த நிலை இத்துடன் முடிவுறப் போகின்றதா அல்லது தொடரப் போகின்றதா? இந்த பிரச்சனையில் யார் கவனம் செலுத்த போகின்றார்கள் என்ற தேவைகள் எல்லாம் காணப்படுகின்றது. உண்மையில் திரு செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் இதற்கான ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார். முப்படைகள் இருக்கின்ற நேரத்திலே எவ்வாறு இது இடம்பெறுகின்றது என்று நான் நினைக்கிறேன். இது ஒரு சிவில் பிரச்சனையாகத்தான் அவர்களும் பார்ப்பார்கள். இது போலீசாருடைய சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாகத்தான் அவர்களும் பார்க்க முடியும். ஏனெனில் படைகள், முப்படைகள் இருந்தாலும் கட்டளைகளின்றி அவர்கள் எதையும் செய்ய முடியாத ஒரு நிலைதான் எல்லா நாட்டு படைகளாயினும் அவர்களுக்கு அவ்வாறு தான் காணப்படும். அதாவது எந்த சம்பவம் இடம்பெற்றாலும் கட்டளையின்றி எதுவும் செய்ய முடியாது. பார்த்து கொண்டிருக்க வேண்டிய தேவை அந்த படைகளுக்கு இருக்கும். மன்னாரில் இந்த சூடு சம்பவம் நடைபெற்றாலும் கூட, படையினருக்கு முன்னேறாலே நடைபெற்றாலும் கூட, படை அணிகளின் அந்த தளபதியால் கட்டளை பெறும் வரை அவர்கள் எதையும் செய்ய முடியாத நிலைதான் காணப்படும். அதற்கான கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் அதனை கட்டுப்படுத்த முடியும். ஆனாலும் இது கண்மூடி முழிப்பதற்குள் நடைபெற்ற ஒரு சம்பவம். இதற்கான தீர்வு என்னவாக இருக்க போகின்றது? இதை எப்படி கட்டுப்படுத்த போகின்றார்கள்? எதிர்காலத்திலும் இது தொடருமா, முடிவுறுத்தப்படுமா என்பது தொடர்பில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, கோபங்கள் எங்களை எங்கெல்லாம் கொண்டு சென்று விடுகின்றது என்பதை நாங்கள் தான் சிந்தித்து விட வேண்டும். அந்தந்த நேரங்களிலே நாங்கள் எடுக்கின்ற முடிவுகளால் எதிர்கால சந்ததி, எங்களுடைய பிள்ளைகள் அல்லது எதிர்கால வருகின்ற பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனைகளை கொண்டு சென்று சேர்த்து அவர்களுக்கும் பிரச்சனைகளை உருவாக்கிவிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் அதிகம் காணப்படுகின்றது. எனவே சிந்தித்து செயல்படுவோம்.